துணை முதல்வர், நீங்கள் சுட்டிக்காட்டுற அதிகார பகிர்வு, நீங்கள் சுட்டிக்காட்டுற கூட்டணி சிக்கல், இதெல்லாம் திமுகவை நோக்கி இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கடந்த காலங்களில் கொடுத்த பேட்டிகள், சமீபத்தில் கொடுத்த பேட்டிகள் நேரடியாக திமுகவை சுட்டுவதாக தான் இருக்குது. அது ஒரே ஒரு கேள்வி மட்டும், தமிழ்நாட்டில் மைனாரிட்டி அரசு அமைஞ்சாதானே உங்களுடைய துணை முதல்வருங்கிற கனவு நிறைவேறும்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு நீங்கள் சொன்ன பதிலை நான் படிக்கிறேன். தேர்தல் வியூக வகுப்பாளர் என்கிற முறையில் சொல்கிறேன், 2026 சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியேறிவிட்டதால் சிறுபான்மையினர் வாக்குகள் பிரியும், கூடவே புது வரவுகளும் இருப்பதால் பெரும்பான்மைக்கு மிக அருகில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்று கூட்டணி கட்சிகளை அரவணைத்திடும் நிர்பந்தம் நிச்சயம் ஏற்படும். ரெண்டாவது பாயிண்ட்டு, 1999 பாஜக கூட்டணியில் இருந்த கலைஞர் 2004க்கு பிறகு காங்கிரசுடன் கூட்டணி வைத்தது தேர்தல் நுணுக்கம், கட்சி வளர்ச்சி சார்ந்த நோக்கம் என்றால் அதிகாரத்தில் பங்கு கேட்பதும் பிசிகாவின் வளர்ச்சிக்காகத்தானே. ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்காதீர்கள் என சொல்வது மாமன்னன் படத்தில் வடிவேலு கதாபாத்திரத்தை நாற்காலியில் உட்காரக்கூடாது என சொல்பவர்களின் மனநிலை தான். இது நேரடியாக உதயநிதியை நோக்கியதும், மாமன்னன் திரைப்படத்தை நீங்கள் சுட்டிக்காட்டியதும், திமுகவை சுட்டிக்காட்டியதும் படித்தவர்களுக்கு புரிந்து கொள்ள முடியும், இந்த வார்த்தைகளிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். 2026 200 அப்படின்ற ஒரு இலக்கை திமுக தீர்மானிக்குது, திரு ஸ்டாலின் தீர்மானிக்கிறாரு. ஆனா நீங்க எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, அதனால கூட்டணி ஆட்சி கட்டாய நிர்பந்தமாகும் அப்படின்னு நீங்க இப்பவே பேசுறீங்க. இல்ல, நான் திருப்பி சொல்றதுதான், மாமன் படத்திலுடைய ஒரு சைக்காலஜி எந்த கட்சிக்கும் நான் சொல்லல, அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு ஜாதியின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய சிந்தனைகளை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது விசிகே அதிகாரத்தை பத்தி கேட்கக்கூடாது, அமைச்சரவையில் இடப்படக்கூடாது அப்படிங்கிற தாட் இப்ப சொன்ன மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் கொண்டு வரக்கூடாது, இந்த மாதிரி சிந்தனைகள் கொண்டு ஒரு அமைச்சரை உருவாக்க கூடாது. இது ஒரு சிந்தனை, இந்த சிந்தனையை நினைக்கிறதே தப்புன்னு ஒரு மீடியா ஒரு மீடியாவும் இல்ல அது சார்ந்தவங்க அதை நோக்கி பேசும் பொழுது நீங்க பட்டியல மக்களுக்கு எதிரானதாக, பட்டியல மக்களுடைய அதிகார பகிர்வுக்கு எதிரானதாக அது புரிந்து கொள்ளப்படும். நான் உங்ககிட்ட பதிவு பண்றேன், அந்த மாதிரி கட்டமைப்பு ஆல்ரெடி உருவாக்கப்பட்டிருக்கு. நீங்க தேர்தல் அரசியல் வரும்பொழுது மட்டும்தான் அந்த கட்டமைப்பு உருவாக்கப்படும். அதை நான் பகிரமா சொல்றேன், நான் கண்பட பார்த்திருக்கேன். அந்த கட்டமைப்பு அதாவது தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சமூக நீதி எல்லாமே பேசுவோம். ஆனா தேர்தல் சமயத்துல தான் ஒரு தலித் பொது தொகுதியில் நிக்க கூடாது, ஏன்னா பொது தொகுதியில் இருக்க மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, இப்படி இருக்க ஒரு சிந்தனை எப்படி உருவாயிட்டு இருக்கு, அதை நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றீங்களே அப்படிலாம் இல்ல, சிந்தனை இருக்கு, இங்க சமூக நீதி இருக்கு, எல்லாரும் அப்படிலாம் ஒன்னாதான் இருக்கிறோம், ஏன் ஒரு தலித் கட்சி நிக்க? நான் தான் சொன்னேன், தோழர் ராஜா ஏன் பெரம்பலூரே நிக்க முடியல, அவர் ஏன் நீலகிரி போய் நிக்கிறாரு? இல்ல, அது தேர்தல் வெற்றியை சார்ந்தது, மனப்பான்மை சார்ந்தது. நீங்க சொல்ற மாதிரி படிப்படியாக மனமாற்றத்தை நோக்கி தான் நகர முடியும். 2000 ஆண்டுகள் கெட்டித்தன்மை கொண்ட ஒரு சாதிய சமூகத்தை ஒரு சில ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 100 ஆண்டுகளுக்குள்ள உடைச்சிட முடியாது. எல்லாமும் தெரிந்தே நீங்க எல்லாரும் சமம், பெரியார் சொன்னார், அம்பேத்கர் சொன்னார்னா படிப்படியாக பல்வேறு திட்டங்கள் மூலமாக தானே அந்த மனப்பான்மையை நோக்கி நம்ம நகர்த்த முடியும் மக்களை. அதுக்கு சில 50 ஆண்டுகள்ல பொறுப்புல இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான அக்கௌண்டபிலிட்டி நீங்க எப்படி பிக்ஸ் பண்ண முடியும்? மேடம் ஜெயலலிதா மேடம் தலித் எல்மை திருச்சியில பொது தொகுதியில் நிக்க ஜெயிச்சிருக்காங்களே, ஏன் அது நீ முன்னுதாரணம் எடுக்கக்கூடாது? நீ ஏன் இன்னும் ஒரு 200 வருஷம் ஆகணுமா? அதாவது 2024 எவ்வளவோ அது ஒரு ஸ்வீப் எலெக்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும். அப்ப கூட ஒரு பொது தொகுதியில ஒரு தலித் நிக்க கூடாதுன்னு ஏன் நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம்? இங்க தலித் ஓபிசி அப்படிங்கிற ஒரு பிரிவுக்கான அரசியல் இருக்கு பாத்தீங்களா? அதாவது நீங்க படிக்கலாம், நீங்க ஹையர் எஜுகேஷன் படிக்கலாம், இப்ப டாக்டர் ஆகலாம், ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், ஆனா அதிகாரத்துக்கு வரணும், ஒரு எம்எல்ஏ ஆகணும், ஓகே, ஆனா அதுக்கப்புறம் ஒரு அமைச்சர் ஆகணும், அமைச்சர் இருந்து அதுக்கப்புறம் என்ன, அதுக்கப்புறம் முதலமைச்சர், இப்படி இந்த ஸ்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? இந்த ஸ்டேஜ் போகாம பாத்துக்கிற சிஸ்டம் இன்னைக்கு இருக்கு. அதாவது மதத்தை தூக்கி எறிஞ்சிட்டோம். யூபியில இந்துன்னா ஓட்டு போடுறாங்க, ஓகே, தப்பு நம்ம சொல்றோம், இங்க இருந்து சொல்றோம், அது என்ன இந்து முஸ்லீம் கிறிஸ்டின். ஆனா இப்ப நீங்க சொல்றீங்களே 1000 வருஷம் இருக்கு, 2000 வருஷம் இருக்கு, பெரியார் அவர்கள் உருவாக்கி கிட்டத்தட்ட அடுத்த 75 வருஷம் ஆச்சு. இப்ப நம்ம இங்க இருக்கக்கூடிய அரசியல் இருக்கக்கூடியவங்க ஏன் நம்ம அதை பதிவு பண்ண முடியலன்னா நான் என்னோட கொஸ்டின் கேட்கிறேன். அதை நோக்கி போவோமே, அது தப்பு கிடையாது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, தேர்தல் அரசியல தான் ஜாதியோட கட்டமைப்பு உச்சத்துல இருக்கு. இதுக்காக தான் நான் திருப்பி பதிவு பண்றேன், விசிகே மாதிரி கட்சி இருக்கக்கூடிய, அதே மாதிரி இடதுசாரி சிந்தனை கட்சி இருக்கக்கூடிய சிறுபான்மை கட்சிகள் அமைச்சரவையில இருக்கணும். அமைச்சரவை இருந்தாதான் செக் அண்ட் பேலன்ஸ் சிஸ்டம் இருக்கும்.
அவங்களுடைய குறிக்கோள்கள் அந்த அமைச்சர்கள் இடம்பெறணும். நீங்க சொல்ற மாதிரி அது ஒரு சிஸ்டம், அந்த 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 கவர்மெண்டோட சிஸ்டத்துல வந்து சில இது நடக்கும், சில இது நடக்காது. அது எப்படி சொல்ல முடியும்? ஒரு சில விஷயம் தான் நடக்கும், ஒரு சில அப்புறம் எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? தமிழக அரசு எப்படி காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்? தேர்தல் அரசியல நான் பேசினது என்ன உங்ககிட்ட? தேர்தல் அரசியல எதிர்காலத்துல அமைச்சரவையில எங்களோட நீங்க சொல்றீங்க உடனே தனியா நின்னுடுங்க. ஏன் தனியா நிக்கணும்? எல்லாரும் தனியா நிக்க சொல்லுங்க. நீங்க சமூக நீதி குறித்தும் சமத்துவம் குறித்தும் பேசக்கூடிய திரு திருமாவளவன், அதிகார பகிர்வு குறித்து பேசக்கூடிய திரு திருமாவளவன், அருந்ததி மக்களுக்கான உள்ஒதுக்கீடை எதிர்த்து ஏன் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன நிலைப்பாடு? எல்லோருக்கும் அதிகார பகிர்வு அப்படின்னு உங்களுடைய விருப்பமாக இருந்தா அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எதிர்த்து திருமாவளவன் உச்சநீதிமன்றம் போனதுல உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை பத்தி தோழர் ரவிக்குமார் வந்து ரொம்ப விளக்கமா வந்து பதில் கொடுத்திருக்காரு. உங்க கருத்து இல்ல? அதே மாதிரிதான் வந்து தலைவர் அவர்களும் வந்து ரொம்ப விளக்கமா வந்து பதில் கொடுத்திருக்காரு. உங்க கருத்து? நான் திருப்பி சொல்றேன், இது வந்து அருந்ததி மக்களுக்கான பிரச்சனை. இது நான் திருப்பி பதிவு பண்றேன். அருந்ததியர் மக்களுக்கான பிரச்சனையே கிடையாது. முதல் இந்த கேஸ் வந்து அந்த மக்களுக்கு எதிரானதே கிடையாது. இது பஞ்சாப் கேஸ்ல தெளிவா வந்து பதில் கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் சமூக நீதி நமக்கு தெரியும். இங்க எத்தனை 69% இருக்கு. 69% எல்லா மக்களுக்கு என்ன பண்ணுங்கிறத நம்ம ரொம்ப தெளிவா இருக்கிறோம். இங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா இந்திய அளவில் அது எல்லோரும் ஏன் எதிர்த்து, அதுவும் ஃபர்ஸ்ட் வந்து திருமாவளவனும் தோழர் ரவிக்குமாருக்கும் ஏன் சொன்னாங்கன்னா, அது நாளடைவில் மதவாத சக்திகள் எஸ்சிங்கிற கேட்டகரி மக்களை பிரிச்சு அதுல வந்து ரூல் பண்ணிடுவாங்க ஒரே விஷயத்துக்காக தான் இது. நீங்க சொல்லுங்க, திருமாவளவன் ரவிக்குமார் சொன்னது வந்து தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை கிடையாது. இதுல திருமாவளவன் ரவிக்குமார் சொன்ன கருத்துக்கள் இருக்கட்டும். அருந்ததியருக்கு உள் ஒதுக்கீடு வேண்டுமா வேண்டாமா நீங்க சொல்லுங்க. நியாயமானது. இது கட்சி ஆல்ரெடி எடுத்த ஸ்டாண்டு தானே. இது எடுத்த நியாயமான ஸ்டாண்டு தானே. இது தவறு கிடையாது. தோழர் ரவிக்குமார் அவர்களும் திருமாவளவனும் ஆல்ரெடி எடுத்த ஸ்டாண்டு தான். கலைஞர் அவர்கள் வந்து கூப்பிட்டு வந்து அன்னைக்கு வந்து தலைவர் திருமாவளவன் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. அது வந்து அப்ஜெக்ட் பண்ணவே இல்லையே. எங்க அப்ஜெக்ட் பண்ணோம்? எங்க வந்து இது வந்து நாங்க வந்து ஏத்து நின்னோம்? கிடையவே கிடையாது. ரொம்ப நியாயமான ஒரு விஷயம். ஆனால் தமிழக அரசு மாதிரி, தமிழ்நாடு மாதிரி எதிர்காலத்தில் மித்த மாநிலங்கள், முக்கியமா வட மாநிலங்களில் அந்த சிச்சுவேஷன் இன்னும் உருவாகல. சமூக நீதிக்கான அரசு அங்க வந்து நிலைநாட்டப்படல. உங்களுக்கு தெரியும், வட மாநிலம் ஃபுல்லா யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இல்லை, மத்தியில் பாஜக அரசு இருக்குது அப்படின்னா அந்த நம்பிக்கையை உங்களால் வைக்க முடியுது. ஆனால் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பாஜக அரசுகள் மீது மட்டும் இதை ஒழுங்காக செயல்படுத்துவாங்கன்னு நம்பிக்கை வைக்க முடியலன்னா ரெண்டு முரண்பாடு இல்லையா? இல்லை, நீங்கள் வந்து பொதுவாகவே நாட்டில் வந்து என்ன மாதிரி சுச்சுவேஷன் நடக்கும்னு நினைக்கணும். அதாவது தமிழ்நாட்டிற்கு ஒரு மெச்சூரிட்டி சமூக நீதியும், ஏன்னா ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் நம்ம தான் கொண்டு வந்தோம். ஸோ முதல்ல வந்து சமூக நீதிக்கான ஒரு அமெண்ட்மெண்ட்டை நம்ம தான் கொண்டு வந்தோம். ஸோ நமக்கான இருக்கிற மெச்சூரிட்டி உங்களுக்கு வந்து மற்ற மாநிலங்களும் கிடையாது. அதனாலதான் அது பாராளுமன்றத்தில் விவாதத்துக்கு உட்பட்டு கொண்டு வரணும்னு அம்பேத்கர் அவர்கள் நினைச்சார். அந்த ஸ்டாண்டை தான் நம்ம எடுத்திருக்கோம். தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கு, சரியான புரிதல் இருக்குன்னு ஒரு புள்ளியில நிக்கிறீங்க. கொஞ்ச நேரத்திற்கு முன்பாக பேசுகிற போது நம்ம பெரியார் மண்ணு பேசுறோம், சமூக நீதினு பேசுறோம், ஆனா அதிகார பகிர்வுன்னு வருகிற போது மட்டும் முரண்படுறோம்னு அங்க நீங்க வேறொரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க. இல்லையே, வேறு நிலைப்பாடு. சமூக நீதிங்கிறது வந்து நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது படிப்புலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்றது. அரசியல் அதிகாரங்கிறது வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸை பேஸ் பண்ணி, உங்களுக்கு உண்மையான அதிகாரம் வந்து தேர்தல் அரசியல தான் இருக்கு. தன்னுடைய மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து பாலிசி லெவல்ல உருவாக்கணும்னா தேர்தல் அரசியல் இருக்கு. அந்த தேர்தல் அரசியல்ல எவ்வளவு பெரிய முரண்பாடுகள் இருக்குன்னு தான் நான் பதிவு பண்ணிட்டு இருக்கேன். ஜாதி ரீதியான அப்பாயின்மெண்ட் இருக்கு பாருங்க, ஜாதி ரீதியா தேர்ந்தெடுக்கக்கூடிய எம்எல்ஏஸ்கள், மினிஸ்டர்ஸ்கள். அப்ப அவங்க வந்து அந்த சிஸ்டத்தை எப்படி வந்து மாத்துவாங்க? இதுதான் மார்ட்டின் லூதர் கிங் வந்து அங்க உடைச்சாரு. அதனாலதான் ஒபாமா வந்து பிரசிடென்ட் ஆனார். இங்க இந்த சிந்தனையை உருவாக்கணும். அதுக்காக தான் சொல்றோம், அந்த அதிகாரத்துல விசிகே பங்கெடுக்கணும் அப்படின்னு எதிர்கால திட்டத்தை சொன்னா ராஜா வந்து இல்ல பிஜேபி உள்ள உடன்பாடு இல்ல. எனக்கு புரியவே இல்ல. அதுல உடன்பாடு இல்ல, அதிமுகவுக்கு உடன்பாடு இல்ல. நான் உங்ககிட்ட கோரிக்கை வைக்கவே இல்லை. நான் இன்னைக்கு கோரிக்கை வைக்கவே இல்லை. நான் திருப்பி பதிவு பண்றேன். நான் திருப்பியும் பதிவு பண்றேன். நான் திமுக கிட்ட கோரிக்கை வைக்கவே இல்லையே.